2026 சட்டசபை தேர்தலில் 200 தொகுதிக்கு மேல ஜெயித்து காட்டுவோம் அப்படின்னு முதல்வர் சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டிலையானா, இந்தியாலையா, பங்களாதேஷ்லையா, பாகிஸ்தான்லையா? தமிழ்நாட்டுக்குள்ளையானே. ஓகே. நான் முதலமைச்சர் அவர் அப்பப்போ மறந்து வர்றேன். அதாவது உலகம் ஃபுல்லாக 200. ஏன்னா இவங்க திராவிட மாடல் அரசு யூரோப்புக்கு போயிடுச்சு, ஆஸ்திரேலியாவுக்கு போயிடுச்சு, நியூசிலாண்டுக்கு போயிடுச்சுங்கிறாங்க. எழுதி வச்சுக்கோங்கண்ணா, 200 தொகுதியிலே திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி டெபாசிட்டை இழக்கும். 200ல் டெபாசிட் இழப்பாங்க. மிச்சம் 34 வெற்றின்னு சொல்ல, வெற்றி தோல்வி இருக்கலாம், தோக்கலாம், டெபாசிட் கிடைக்கலாம். 200ல் டெபாசிட் இழப்பாங்க. அந்த டெபாசிட் இழக்கிறவங்க தான் அப்படி பேசுவாங்க. எனக்கு 200 சொல்லிட்டாங்க, நான் ஈரோடு களத்தை பார்த்தேன், ஈரோட பார்த்தோன்னே 205ன்னு தோணுது. நாளைக்கு கோயம்புத்தூர் வரும்போது சொல்லுவார், நான் இப்போ 220 மாற்றிக்கிறேன். எனக்கு ஒரே வேண்டுகோள் முதலமைச்சருக்கு, ஐயா 234 தாண்டி போயிடாதீங்க, 234 தான் இருக்கு. அதாவது பேச்சுவாக்கில் 300 350ன்னு போயிடாதீங்க, 200க்குள்ளேயே சுற்றிட்டு இருங்க. நன்றி அண்ணன், லைட்டை பிடிக்கிறேன். ஒரே தேர்தல் விஷயத்தில் நாடாளுமன்றத்தில் இந்த சட்டம் நிறைவேற்றினாலும் நான் நீதிமன்றத்தை நாடுவேன்னு சொல்லி சுப்பிரமணிய சாமி சொல்லியிருக்காரு. பாஜக என்ன உங்களுக்கு ஒருத்தர் அண்ணே, சுப்பிரமணிய சாமி ஐயாவை பொறுத்தவரை நான் எப்பவுமே ஒரு வயதையும் அனுபவத்தையும் மதிக்கக்கூடிய ஒரு மனிதன். மோடி அவர்கள் மீது இருக்கக்கூடிய காழ்ப்புணர்ச்சி நாட்டுக்கு எதிரான காழ்ப்புணர்ச்சியாக மாறக்கூடாது என்பது ஐயா அவர்களுக்கு நான் வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள். முதுகுளத்தூர்ல நேற்று வாரச்சந்தை ஏலம் நடந்தது. அந்த ஏலத்தை எடுக்கிறதுக்கு திமுகவினருக்குள்ள சண்டை, அடிதடி சண்டை நடந்தது. அண்ணே, எங்கனே சண்டை நடக்காம இருக்கிறீங்க? புதுசா ஒரு கேள்வி கேட்கறீங்க. கோட்டரை ஷேர் பண்றதுல இது, டாஸ்மார்க்ல சண்டை, முட்டையை பிரிக்கிற சண்டை. திருநெல்வேலி கோர்ட்ல சண்டை எதுக்குன்னு? திருநெல்வேலி கோர்ட்ல வெட்டினாங்களே, என்ன கேஸ்னு? அது ஆட்டை திருடி ஒருத்த விற்கிறான், அதான் கேஸ். திருடி வித்ததுல எனக்கு பாதி காசு வரலின்னு 2 பேரும் சண்டை போட்டு வெட்டிக்கிறான். இதான் தமிழ்நாட்டில் கேஸ். அதனால திமுக காரங்க எல்லா இடத்துலயும் சண்டை போடுறாங்க.